என்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு பிரச்சனை எழுகிறதோ அப்போதெல்லாம் களத்தில் தமிமுன் அன்சாரி அவர்கள் முன்னின்றார்கள். தமிமுன் அன்சாரி தமிழ்நாட்டில் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுப்பது அரிதான ஒரு தொகுதிக்கான உறுப்பினர் அவர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான சிந்தனை அவரிடம் இருக்கிறது. தமிமுன் அன்சாரி அவர்களை போன்ற சமூக நீதிக்கான சமத்துவத்துக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய மதச்சார்பற்ற முறையில் களமாடக்கூடியவர்கள் சட்டமன்றத்திற்கு வேண்டும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லவர்களை பிரார்த்திக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்புக்குரிய தமிமுன் அன்சாரி அவர்கள் 2016 21 வரைக்கும் நாகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக அவர்கள் பணியாற்றிய, அவர்கள் மேற்கொண்ட உரையாற்றிய செய்திகளை எல்லாம் தொகுத்து சட்டசபையில் சமூக நீதி குரல் என்கின்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூல் எனக்கும் வந்திருந்தது, பார்த்தேன். சென்னையில் அந்த நூல் அறிமுக விழாவில் கலந்து கொண்டேன். சமய நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வாக அதை முன்னெடுத்தார்கள். அந்த நிகழ்வில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அந்த நூலை முழுவதுமாக பார்த்ததிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களோடு நாங்கள் பழகிய விதம், இன்னும் சொல்லப்போனால் இந்த நூலை புரட்டியதுக்கு பிற்பாடு தமிமுன் அன்சாரி என்றால் யார் என்பதை முழுவதுமாக உள்வாங்க முடிந்தது. காரணம், ஒரு பிரதிநிதியாகவே அந்த நூல் இருந்தது என்றால் அது மிகையில்லை. அந்த அளவுக்கு அவருடைய பணிகளை நாம் பார்க்கிறோம். நாகை சட்டமன்ற உறுப்பினர் என்பது மட்டுமல்லாமல் அதை கடந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகள் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையில் உதித்தது. முன்னோர்கள் இதற்கு முன் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி தீர்வு கண்டார்கள் என்பதையும் தன்னுடைய உரையிலே மேற்கோள் காட்டி மிக அற்புதமான முறையில் அவருடைய உரையில் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் யாருக்கும் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் தங்களுடைய கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு அருகி வரக்கூடிய சூழலில் தமிமுன் அன்சாரி அவர்கள் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய கொள்கைக்காக போராடக்கூடிய, பணியாற்றக்கூடிய ஒருவராக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அவரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்ட அந்த தொகுதி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். அந்த வகையில் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய பல்வேறு உரைகளில் மிக குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிக்கல் கோவிலுக்கு ஒரு இந்து கோவிலாக இருந்தாலும் கூட அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்கும் விடுதிகள் வேண்டும், அவர்கள் நிறைய திருமணம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தங்குவதற்கு சிரமப்படுகிறார் என்று சொல்லி அதை முன்னெடுத்தார்கள் சட்டசபையில். அதே போல் அந்த காலகட்டத்தில் சிதம்பரத்தினுடைய திருமதில்கள் ஸ்தலமான நேரத்தில் அதற்காக அரசாங்க நிதியை ஒதுக்கீடு செய்யும்போது அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில், இன்னும் சொல்லப்போனால் அதற்கு தான் முன்வந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு விதம். இன்னொரு கோவில், அது ஒரு சம்பந்தமில்லாத இன்னொரு துறை, சொல்லப்போனால் இந்து சமய அறநிலைத்துறை என்பது ஒரு தமிமுன் அன்சாரியாக அவர் எப்படி பார்க்கிறார் என்று இருக்கிறது. ஆக இந்த இடத்தில் அவர்கள் இதற்கு நன்றி சொல்லி அந்த விதம், நான் ஒரு மதத்துக்கானவன் அல்ல, நான் மக்களுக்கானவன் என்பதை அவர் அழுத்தமாக சொன்னார் என்று தான் நான் பார்க்குறேன். அதே போல் இந்த இன்றைக்கு நாம் நடக்கக்கூடிய இந்த அரசியலையும் சரி, களத்தையும் சரி, பொது களத்தையும் பார்க்கும்போது எது தேவையாக இருக்கிறது? சமூக நீதி, மக்களுக்கான அரசியல், அடித்தட்டு மக்களுக்கான அரசியல், சமூக நீதி, இன்னும் சொல்லப்போனால் சமத்துவம் மிக முக்கியமாக இருக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கான அந்த உரிமைகள் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ முன்னெடுக்கக்கூடிய அரசு என்பது இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டு தாங்கள் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நாம் எதிராக களமாட வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதியும் சமத்துவம் தான் நமக்கு தேவை. திராவிட அரசியல் என்பதை முன்னெடுக்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிக ஒரு ஆளுமை மிக்க கட்சியோடு பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல், நாடகமும் இல்லாமல், முதல்ல நான் சொல்லணும், பல இடங்களில் இதை சொல்லிடுறது உண்டு. அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டினோம் என்று சொல்லி எங்கே பார்த்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுத்து கொண்டிருக்கிறார். ராமா என்று சொல்லும்போது எனக்கு ட்ராமா என்று தான் காதுக்கு கேட்கும். அவர்கள் நடத்தியது முழுக்க முழுக்க ஒரு நாடகம் அது. ஆனால் இங்கே நாம் எடுக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது நாடகம் அல்ல, மக்களுக்கான, இன்னும் சொல்லப்போனால் புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய, வேதனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியல் இது. இதுக்கு ஒரு கொள்கை ரீதியான அரசியல் என்பது நேற்றுக்கு இன்றைக்கோ வருவதல்ல. இது ஊறி போனது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் என்பது ஊறி போனது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆளுமை என்பது சாமானிய மக்களுக்கு வேண்டும்,
சாமானிய மக்கள் ஆளும் இடத்தில் வந்து அமர வேண்டும். அதிகார வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மேல்தட்டு மக்கள் என்று தங்களை பிரகடனப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், அடக்குமுறையை கையாளக்கூடியவர்கள், அந்த ஆட்சியாளர்களை நாம் மேலே இருந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் நமக்கான அதிகாரம் வேண்டும், மக்கள் அதிகாரம் வேண்டும். அதை சட்டமன்றத்தில் இருந்து தான் நாம் தூங்க முடியும். அதுதான் வந்து நமக்கு ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், என்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு பிரச்சனை எழுகிறதோ அப்போதெல்லாம் களத்தில் தமிமுன் அன்சாரி அவர்கள் முன்னின்றார்கள். திருப்பரங்குன்றம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களோடு அடியேனும் இன்னும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த பாதிரியார் அவர்களும் ஒரு குழுவாக சென்று தலைமைச் செயலாளர் அவர்களை சட்டமன்றத்திலே சந்தித்தோம், தலைமைச் செயலகத்தில் சந்தித்தோம். அவர்களை சந்தித்து ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பு. வேறு யாரும் இது சம்பந்தமாக சிந்திக்கவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கட்சியின் தலைவராக யாரோ ஒருவர் ஒரு உரையை வாசித்த பிற்பாடு நாம் என்ன செய்யலாம் என்பதை யோசிப்போம் என்கின்ற இடத்தில் இல்லாமல் தான் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார். தமிமுன் அன்சாரி தமிழ்நாட்டில் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுப்பது அரிதான ஒரு விஷயம். அந்த வகையில் பலதரப்பட்ட துறைகளையும் அவர் ஆய்வு செய்கிறார். இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு விருப்பத்தின் பேரில் நாம் எடுக்க முடியுமே தவிர மனப்பாடம் பண்ண முடியாது. நான் பார்க்கிறேன், சட்டசபையில் அவர் பேசக்கூடிய அந்த விதத்தை பார்க்கிறேன். எங்கேயாவது அறிக்கையை எடுத்து வாசிப்பார் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே இருந்தே அது வருது. அந்த சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய சபாநாயகர் அவர்கள் உங்கள் உரையை நிறைவு செய்யுங்கள், உங்கள் உரையை நிறைவு செய்யுங்கள் பல முறை சொல்கிறார். ஆனாலும் ஒரே ஒரு நிமிடம் என்று அவற்றை கெஞ்சி அந்த நிமிடங்களை வாங்கி அந்த சட்டமன்ற தொகுதிக்காக முறையிடுகிறார். சொல்லப்போனால் ஒரு தொகுதிக்கான உறுப்பினர் அவர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான சிந்தனை அவரிடம் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை முன்னெழும்போது அதை முதல்ல சட்டசபையில் ஒலிக்கக்கூடிய குரலாக அவர் இருக்கிறார். நல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சொல்லப்போனால் பல படித்தரங்களை அவர் அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்துகிறேன். அந்த தகுதியை அவரிடம் இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த நட்பு தயை என்பதெல்லாம் ஒரு நாள் வருவதில்லை. மற்றதெல்லாம் படித்தோடனே வந்துடும். மற்ற எல்லா விஷயத்தையும் நாம் கொண்டு வர முடியும், பழக்கத்தில் அது வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் ஔவையார் சொல்கிறார். ஆக பிறவி குணமாக ஒன்று இருந்தால்தான் இது போன்ற அரசியலை எடுக்க முடியுமே தவிர இது நடிப்பாலேயோ 2 நாள் நாம் கற்றுக்கொண்டு வருவதனாலேயோ இது நடக்காது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிலர் தமிமுன் அன்சாரி அவர்களை என்ன சொல்கிறார்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்பதாக கட்டமைக்கிறார்கள். அவர் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்துத்துவாவுக்கு எதிரானவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக நான் ஆமாம் என்று சொல்வேன். 100% இந்துத்துவாவுக்கு அவர் எதிரானவர். நானும் கூட இந்துத்துவாவுக்கு எதிரானவர். காரணம், இந்து என்பதற்கும் இந்துத்துவா என்பதற்குமான வித்தியாசம் இன்றைக்கு தெரிய வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அது குறித்தான நீண்ட ஒரு அறிவை உடையவர்களாக இருக்கிறோம். சாமானிய மக்களும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இந்த மத்தியிலே ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ வெறியர்களாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கொக்கரிக்க காத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு துளியும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று சொன்னால் தமிமுன் அன்சாரி அவர்களை போன்ற சமூக நீதிக்கான, சமத்துவத்துக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, மதச்சார்பற்ற முறையில் களமாடக்கூடியவர்கள் சட்டமன்றத்திற்கு வேண்டும். அவருடைய பணிகள் மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை அடியேன் பிரார்த்திக்கிறேன்.